எல்லாருக்கும் கோயிலில் வந்து பிரசாதமாக வந்து புளி சாப்பாடு கொடுப்பாங்களே, அதே டேஸ்ட்டில் வந்து இன்றைக்கி வீட்டில் செய்ய போகிறோம். கடாயில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 3 டேபிள் ஸ்பூன் வந்து உளுந்து சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அதை செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துட்டு அது கூட வந்து வெந்தயம் 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம வறுத்து எடுக்கணும். இப்போ அதையும் வந்து சேர்த்துக்கலாம். பருப்பு கூடயே கொஞ்சமாக கறிவேப்பிலை, 2 வரமிளகா, 2 காஷ்மீர் சில்லி சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இதுவும் செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது எல்லாமே ஆறட்டும். அதுக்குள்ளே வந்து நம்ம வந்து புளி வந்து ஒரு பெரிய நீக்க சைஸ் புளியை வந்து தண்ணியில் வந்து ஊற வச்சுக்கலாம். ஆறின மசாலா வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அது கூட பெருங்காயத்தூள், தேவையான உப்பு, மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சின்னு வந்துடலாம். இது நம்ம வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம். வெளியே வந்து 1 வீக் வரைக்கும் ஒரு பாட்டிலில் வந்து போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இதுவே ஃப்ரிட்ஜில் வைக்கிறதா இருந்தாக்கா 3 மந்த் வரைக்கும் வச்சுக்கலாம். கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சேர்த்துட்டு அது கூட கொஞ்சமாக கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, வரமிளகா, கறிவேப்பிலை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் எண்ணெயில். இப்போ நம்ம கச்சி வச்சுக்கிற புளி தண்ணியை சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து நல்லா சுண்டணும், எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரணும். இப்போ வந்து செப்பரேட்டாக வந்து மசாலா எடுத்து வச்சுக்கிறேன். ஏன்னா ஜாஸ்தி மசாலா இருக்கிறதுனால வந்து செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கிறேன். இந்த மசாலா கூட வந்து ஸ்டோரேஜ் வந்து வெளியே வச்சு 3 டேஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து வடிச்ச சாதம் வந்து 2 கரண்டி வடிச்ச சாதம் சேர்த்துட்டு அது கூட வந்து நம்ம அரைச்சி வச்சுக்கிற பவுடர் வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு நான் வந்து உப்பு வந்து சேர்க்கல. ஸோ வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா வடிச்ச சாதத்துலேயே உப்பு இருக்குது, நம்ம பவுடர்லேயே உப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து ஜாஸ்தி உப்பு சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கா. கோயிலில் கிடைக்கிற அதே மாதிரி வந்து டேஸ்ட்டில் வந்து புளி சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.